முழுக்க வீட்டை பார்த்து பயங்கரமா குறைச்சிட்டு இருக்குங்க. சுத்தி சுத்தி பாக்குறாரு, ஆளை யாருமே இல்லைங்க. என்னடா அது, அந்த அத்தை கூப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு, யாருமே காணும்னு சொல்லிட்டு கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு உள்ள வராருங்க. டக்குன்னு அவங்க மனைவி முழிச்சுட்டு எங்க போயிட்டு வரீங்க என்னன்னு கேட்டானா, இல்ல யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் போய் பார்த்தேன். அதனால அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, எங்களுக்கு எல்லாம் கால விழுவாதா கேட்டுட்டு படுங்கன்னு சொல்லிட்டாங்க. இவரும் போயிட்டு படுத்துட்டாருங்க. நல்லா தூங்கி இருப்பாருங்க. காலையில் நல்லா விடியுது. அன்னைக்கு பொழுது அப்படியே போகுதுங்க. மறுநாள் நைட்டு, சரி இன்னைக்குனாச்சும் போயிட்டு நம்ம தண்ணி பாய்ச்சுவோம், இல்லைன்னா செடியெல்லாம் ரொம்ப கருகி போன மாதிரி ஆயிரும். ஏன்னா வாரம் தான் மருந்து வச்சோம், அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக போயிட்டு நம்ம தண்ணி பாய்ச்சிட்டு வரலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு வீட்டில் சாப்பிட்டுட்டு ஒரு 8-9 மணி போல் கிளம்பி போகிறாருங்க. போயிட்டே இருக்கும்போது அவங்க வயலெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கும்போது அந்த தோட்டத்துக்கிட்ட நெருங்கிட்டு இருப்பார். பார்த்திங்கன்னா தூரத்தில் ஏதோ ஒரு உருவம் மாதிரி நிற்கிது. அவர் பெண்ணோட உருவம் மாதிரி நிற்கிதுங்க. எப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடி